சொன்னாலும் அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கே. எப்படி சிரிப்பு காமிச்சிங்கன்னா எங்களுக்கு சிரிப்பு வருது, அழுதிங்கன்னா அழுகு வருது, கோவப்பட்டீங்கனாலும் பயமா இருக்கே. நீங்க சொல்றது புரிய மாட்டேங்குது. சாரி. நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். நான் சினிமையில் முதல்ல சொல்கிறேன், தமிழ் கரெக்டாக இருக்காது, மன்னிச்சிடுங்க. நான் சினிமையில் நடிக்க ஆரம்பிச்சிலிருந்து அதுக்கப்புறம் எங்கே போனாலும், சினிமாவுக்கு போனாலும் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டு எங்கே போனாலும் யாராவது வரும், நீங்கள் லார்ஜ் சார் தானே? ஆமாம், ஒரு ஸ்டில் எடுக்கணுமா, ஒரு செல்ஃபி, ஓகே ஸ்டில் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது ஒரு ஃபேமிலி என்கிட்ட வந்துருச்சு. பதில் ஒரு ஏஜான லேடி, சாரி ஏஜான லேடினா என்னோட ஒரு 10 வயசு கம்மி தான். அவர் வந்து கேட்டார், நீங்கள் மஞ்சளத்தி புருஷன் தானே? ஆக்சுவலி எனக்கு புரியல. என்னம்மா புரியல? நீங்கள் அந்த மஞ்சளத்தியோட புருஷன் தானே? இல்லைம்மா, என் ஒய்ஃப் பேர் நான்சி. அதல்ல சார், நீங்கள் அந்த கர்ணன் படத்தில், ஓகே ஓகே, ஆமாம் 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 ஆமாங்க ஆமாங்க நான் தான். ஐயோ ரொம்ப பிடிக்கும், சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கு, நல்லா இருக்கு. ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசித்தேன், ஏன் எப்போவும் இந்த யாரும் இது வரைக்கும் ஒரு கேரக்டர் பேர் சொல்லி என்ன வந்து மீட் பண்ணது கிடையாது. அது என்னன்னு பார்த்தா அப்போ தான் புரியுது. எனக்கு ஆக்டிங்கில் என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கு, அதே வச்சுக்கிட்டு எல்லா படத்திலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கு. ஏதோ மேடையில் ரஜினி சார் சொன்ன மாதிரி ஸ்டாக் ஷாட்ஸ் வச்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி. ஆனால் இந்த கர்ணன் படத்தில் வந்து போதா அது அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா மாரி சார் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கு, இந்த கேரக்டர் எப்படி, இந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி, டயலாக் ரெண்டரிங் எப்படி, பிஹேவியர் எப்படி, எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அது அவர் சொல்லி அது கேட்டு தான் அந்த படத்தில் நடித்தது. ஓப்பனாக சொன்னால் என் உள்ளே இருக்கிற ஒரு ஆக்டரை முதல்ல வெளியே கொண்டு வந்தது மாரி சார் தான்.